வணக்கம் நண்பா. நீ தம்ப்லைனில் பார்த்தது உண்மைதான். சோம்பேறித்தனம் நாளைய வெற்றியை பறிக்கும். அது ஏழ்மையின் முதல் விதை. செலவு மட்டும் செய்து சேமிக்காதவன் எப்போதும் ஏழையாகவே இருக்கும். நேரத்தை வீணாக்கும் பழக்கம் பணத்தை இழக்கச் செய்வது போலவே ஆபத்தானது. படிக்காமல் கற்றுக்கொள்ளாமல் வாழ்பவன் செல்வம் எட்டாதவன். சிறு வீண் செலவுகள் கூட பெரிய ஏழ்மையை உருவாக்கும். சோம்பலை தோழனாக்கினால் வெற்றியை விரோதனாக்குகிறாய். அதிக கடன் ஏழ்மையின் கதவுக்குள் நுழைக்கும் சாவி. சிறு பொழுதுபோக்கை அதிகப்படுத்தினால் பெரிய கனவுகள் அழிந்துவிடும். கற்றல் இல்லாத வாழ்க்கை காசில்லா பையில் சமம். ஒரு செல்வம் வளர சேமிப்பு தேவை. வீண் செலவு ஏழ்மையை வளர்க்கும். நாளை செய்வேன் என்ற பழக்கம் இன்று உன்னை ஏழையாக்கும். உழைப்பை தவிர்க்கும் பழக்கம் வறுமையை வரவேற்கும் அழைப்பு. பழக்கமில்லா ஒழுக்கம் கையில் இருந்த செல்வத்தையும் களவாடும். பணத்தை மதிக்காதவன் நாளை பசியை மதிக்க வேண்டியவன். சோம்பேறி கையில் பொன்னும் மணல் போல வழியும்.